ஓடும் ரயிலில் விபரீத ஸ்டண்ட். வழக்கு பதிந்து தேடிச் சென்ற ரயில்வே போலீசுக்கு அதிர்ச்சி. ஒரு கையையும் காலையும் இழந்த நிலையில் அமர்ந்திருந்த இளைஞர். ரீல்ஸ் மோகத்தில் பறிபோன வாழ்க்கை. மகாராஷ்டிர மாநிலம் வடாலாவை சேர்ந்த ஃபர்கத் ஆசம் ஷேக் என்ற இளைஞர் அங்குள்ள ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் விபரீத ஸ்டண்ட் செய்து அதனை ரீல்ஸாக வலைதளத்தில் வெளியிட்டிருந்தார். இது குறித்த வீடியோவை பார்த்த மத்திய ரயில்வேயின் ரயில்வே பாதுகாப்பு படை காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிந்து அந்த இளைஞரை தேடி சென்ற போது அந்த இளைஞர் இடது கையையும் கால் ஒன்றையும் இழந்த நிலையில் வீட்டில் பரிதாபகரமாக அமர்ந்திருந்தார். அவரிடம் விசாரித்த போது ஏப்ரல் 14ஆம் தேதியும் மற்றொரு ஆபத்தான ஸ்டண்ட் செய்ய முயற்சித்த போது ஓடும் ரயிலின் சக்கரத்தில் விழுந்து தனது இடது கையையும் கால் ஒன்றும் துண்டானது தெரிய வந்திருக்கிறது. அவரது உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறதாம். இது குறித்து கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கும் மத்திய ரயில்வே இது போன்ற இளைஞர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை பாடம் என்று வெளியிட்டிருக்கிறது. இது போல 4 காட்டு பூச்சியை பிடிச்சா லைஃப்ல செட்டில் ஆகிடலாம். சுமார் 75 லட்சத்திற்கு விற்பனையாகும் இந்த வண்டுகள் ஏன் இவ்வளவு காஸ்ட்லி? உலக வண்டு சேகரிப்பாளர்களிடையே குறிப்பிடத்தக்க வகையில் பிரபலம் அடைந்திருக்கிறது ஸ்டாச் பீட்டில் எனும் வண்டு. உலகின் விலை உயர்ந்த பூச்சிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த வண்டின் விலை அதிகமாகிவிட்டதால் இந்த பூச்சியின் அதிக தேவைக்கான காரணம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இந்த வண்டு தனித்துவமான தோற்றத்தை கொண்டிருக்கிறது. பெரிய தாடைகளையும் மான் கொம்பு மற்றும் நண்டுகளை போன்ற கொடுக்குகளை கொண்டிருக்கிறது. வனப்பகுதிகளில் மக்கி போன மரங்கள் உள்ளிட்டவற்றை உண்டு வாழும் இந்த பூச்சி இனங்கள் சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிக்க முக்கிய பங்கு வகிக்கின்றன. சுமார் 4 சென்டிமீட்டர் முதல் 9 சென்டிமீட்டர் வரை இதன் நீளம் இருக்கும். இந்த பூச்சிகளின் ஆயுட்காலம் 3 அல்லது 7 ஆண்டுகள். சுமார் 2 to 6 கிராம் வரை எடை கொண்ட இந்த வண்டுகள் வெப்பமண்டல பகுதிகளில் வாழக்கூடியவை என்றும் குளிர் பிரதேசங்களில் மிகுந்த உணர்திறன் கொண்டவை என்றும் இது ஒரு ஹோலோமெடபாலஸ் பூச்சியாக அவை 4 வாழ்க்கை நிலைகளுடன் முழுமையான உருமாற்றத்திற்கு உட்படுகின்றன என்றும் முட்டை, லார்வா, பியூபா மற்றும் வயது வந்த பருவம் என்ற நிலைகளில் அது காணப்படுகின்றன என்றும் லார்வாக்களாக இருக்கும் போது இவை அழுகும் மரத்தை உண்டு வாழ்கின்றதாம். வயது வந்த வண்டுகள் பெரும்பாலும் இரவு நேரங்களில் உலாவுகின்றன. தாவரங்களில் உள்ள சாற்றை உறிஞ்சி மற்றும் பழங்கள் மற்றும் அழுகும் கரிம பொருட்களையும் உண்டு வாழ்கின்றனவாம். அதன் கொம்பு போன்ற தாடை எதிரிகளுடன் மோதுவதற்கும் இனப்பெருக்கம் செய்யும் போது பெண் பூச்சியினை பிடித்துக் கொள்வதற்கும் அது பயன்படுகிறதாம். இது அரிதிலும் அரிதான நோய்களுக்கு